கொரோனா கொடும் தாக்குதலில் மக்கள் முடங்கி கிடந்த போது, உலகமே முடங்கி கிடந்த போது, ஒரே நாளில் பாராளுமன்றத்தில் 2 மணி நேரங்களுக்குள்ளாக விவாதித்து நிறைவேற்றப்பட்டதாக பொய்யான சட்டத்தை ஏற்றி குடியரசுத் தலைவரிடம் இன்றைக்கு மோசடித்தனமான அனுமதியை பெற்று அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார். இதனை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. இந்திய விவசாயிகளை அழிக்கக்கூடும். குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பதிலிருந்து தன்னை பின்வாங்கியிருக்கிறது. கொள்முதல் செய்வதை கைவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் ஆண்டு முதல் நெல் கொள்முதலை தமிழக அரசு கைவிட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளையும் இந்திய விவசாயிகளையும் அழிக்கிற சட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. பஞ்சாபிலே போராடி பாட்டுவிட்டு ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லிக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையை தூண்டி வைத்து மோடி அரசாங்கம் இன்றைக்கு தாக்குதலை தொடுக்கிறது, தடியடி நடத்துகிறது, ரப்பர் குண்டு வீசுகிறது. இன்றைக்கு விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி அடிபடிய வைத்து ஆட்சி நடத்தலாம். அவசர சட்டம் மூலமாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்று முயற்சித்தால் அனுமதிக்க மாட்டோம். காவல்துறை தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இங்கே நாங்கள் அந்த சட்ட நகலை எரித்து அங்கே போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய மோடி அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். தமிழகம் முழுமையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவேற்கிறோம். நாளை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். வருகிற 3ஆம் தேதி போராடுகிற விவசாயிகளோடு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறது. அதிலே விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மறுக்கும் பட்சத்தில் டெல்லி போராட்டத்தில் தமிழக விவசாயிகளும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்போம். தமிழகத்தில் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம் என நாங்கள் எச்சரிக்கிறோம்.